திராவிட பேசுறங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்காங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. ஆனா பிஜேபியோட முன்னாள் நிதி ஆயோக்கோட முன்னாள் தலைவர் பேசியிருக்காரு, ராஜீவ் குமார் அப்படிங்கிறவர் பேசியிருக்காரு. RSS மோகன் பகவத் தலைவர் கலந்துக்கக்கூடிய ஒரு கூட்டத்துல பேசியிருக்காரு. MBBS படிப்பு நம்ம எப்பயும் 5 வருஷம் படிப்பாங்க, அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, முதல் 2 ஆண்டுகள் மட்டும் MBBS பொதுவான படிப்பு படிச்சா போதும், அடுத்த 3 ஆண்டுகள்ல இருந்து அவங்க ஸ்பெஷல் எதை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதை போய் படிக்கலாம். அதாவது யுனானி, சித்தா இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த இப்ப இருக்கிற நடைமுறைக்கும் இப்ப புதுசா இவர் சொல்ற இந்த மாற்றத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? என்ன நன்மை தீமைகள்? பாஜக என்ற பாசிஸ்டுகள் இந்திய துணைக்கண்டத்தின் கல்வி முறையவே சீரழிச்சுட்டு இருக்கானுங்க. எல்லா வகையிலையும் மாணவர்கள் எதிர்கால இந்தியா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய அளவுக்கு பாட புத்தகங்கள் எல்லாம் கல்வி அது இதுன்றதெல்லாம் மாத்திக்கிட்டு வரணுங்க. இப்ப மோகன் பகவத் தலைமையில நடைபெற்ற ஒரு கூட்டம். மோகன் பகவத் சொல்றார், பாரம்பரிய அடிப்படையில் தான் இனிமேல் கல்விகள் இருக்க வேண்டும், பாரம்பரியத்துடைய சிந்தனையில் தான் கல்விகள் இருக்க வேண்டும் அவர் பேசுறார். என்னம்மா கல்வியில என்ன பாரம்பரியம்? என்ன கல்வியில பாரம்பரியம்னா, விமானத்தை கண்டுபிடித்தது ரைட் சகோதரர்கள் கிடையாது, புஷ்பக விமானம் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் புஷ்ப விமானம் கண்டுபிடிச்ச நாங்க கண்டுபிடிச்சதான் நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு பேச விநாயகருக்கு பண்ணனது அந்த பாரம்பரியம். அது அது மோடி சொன்னார். நீங்க சாதாரணமான நினைக்கிற ஒரு நாட்டின் பிரைம் மினிஸ்டரா இருக்கிற மோடி மிகப்பெரிய அளவிற்கு ஒரு அயல் நாட்டின் கருத்தரங்களை போய் பேசும்போது காமெடியன் ஆகி மறுநாள் அந்த நாட்டு பேப்பர்லாம் கேவலமா இழிவா போட்டுருந்தானுங்க இந்த மோடி அப்ப என்ன பேசினாரு? முதலாக உறுப்பு மாற்று ஆபரேஷன் என்பது நாங்க தான் செஞ்சோம் இந்தியாவில. பிள்ளையார் நாங்க அவர் தலையை மாத்தி யானை தலையை வச்சிருக்கோம், பாத்தீங்கல்ல, தெரிஞ்சுக்குங்க இந்தியா எப்படி உறுப்பு மாத்துதுன்னு பேசி எல்லாம் சிரிச்சு இந்த ஆளை வேடிக்கை பார்த்தாங்க. இந்தியாவுக்கு தலைக்குணிவை உண்டாக்கிட்டு வந்தான் அந்த ஆள். இது மோகன் பகவத் பாரம்பரிய கல்வின்றது புரியுதா? அதான் பாரம்பரியமா. இப்ப என்ன வேடிக்கைன்னா, அவரு பேச உடனே இவர் வரார். நீங்க சொன்னீங்களே நிதி ஆயோக்கினுடைய முன்னாள் துணைத் தலைவர் ராஜீவ் குமார் பேசுறத நல்லா நினைச்சு பாத்தீங்கன்னா வேடிக்கையா இருக்கும். அவர் பேசுறாரு, இளங்கலை மருத்துவம் தொடங்கி 2 ஆண்டுகளுக்கு அனைவரும் ஒரே படிப்பாக இருக்கட்டும், அதற்கு பிறகு சித்தாவுக்கு போவதா, ஆயுர்வேதத்துக்கு போவதா, அலோபதிக்கு போவதா என்பதை மாணவர்கள் முடிவு செய்து கொள்ளலாம். 2 ஆண்டுகள், 5 ஆண்டு மெடிக்கல் இதுல படிப்புல MBBSல 2 வருஷம் யார் வேணா படிச்சுட்டு 3ஆவது வருஷம் போலாம்னா இவனுங்க என்ன நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்யறாங்க? சித்தாவுக்கும் ஆயுர்வேதாவுக்கும் கல்லூரி இருக்கு, நம்ம மாணவர்கள் விருப்பப்படுறவங்க அது படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு MBBS என்பது அடுத்து எல்லா விதத்திலையும் MDல எல்லா பிரிவுகளுக்கும், கார்டியாலஜில இருந்து நியூராலஜில இருந்து நெப்ராலஜி எல்லாத்துக்குமே கோர்ஸ் போச்சு. இப்படி படிக்கிற மாணவர்களுக்கு இன்னும் 5 வருடம் அவங்க படிக்கிறதுன்னு இன்னைக்கு நேற்று உருவாக்க முடியும். இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது கல்வி நிலையில் உள்ள எல்லா விதமான மோசடித்தனமானதை உருவாக்குறது. இன்னும் கூட கேட்டா UP குஜராத்ல அறிவியல் பாடங்கள் என்பதெல்லாம் மிக மிக மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. சயின்ஸ் எல்லாம் போயிட்டு எல்லாமே புராணத்துல பறக்கிறது, புராணத்துல சிரிக்கிறது. இன்னும் செல்போன் கண்டுபிடிச்சதுதான் நாங்கன்னு சொல்லாம இருக்கானுங்க. இப்ப நம்ம அடிக்கடி சொல்லுவோம், செல்போன் மட்டும் இருந்ததுன்னா அனுமார் கேரக்டரே கிடையாது கதையில, இல்லையா? அந்த செல்போன் கிடையாது, அதனால கதை எழுதுறவங்களுக்கு அது தெரியல. நாம பேசுறோம். ஆனா இவர்கள் இன்னும் அதெல்லாம் தான் விட்டு வச்சிருக்கானுங்க. இன்னும் எதுக்காக விட்டு வச்சிருக்காங்க தெரியல. அப்பவே பேசிட்டாங்க தெரியுமா அப்படின்லாம் பேசுவானுங்க. கல்வியில இப்படி வேணா பழைய நம்பிக்கை இருந்தா நீங்க RSS ஆபீஸ்ல உட்காந்து பேசிங்க, நம்பிக்கிட்டு கொண்டாடுங்க, வேணாம்னு சொல்லாது, உங்க விருப்பம்.
ஆனால் வளரும் தலைமுறைக்கு இந்திய துணைக்கண்டத்துல இப்படி ஒரு நிலைகளை உருவாக்குறது தப்புன்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு எம்பிபிஎஸ் உனக்கு என்ன அவசியம், என்ன காரணம்? இப்ப டாக்டர்ஸ் வந்து எப்படி 5 வருஷம் படிச்சுட்டு வந்து மேற்படிப்பு படிக்கிறாங்க, இப்ப ஆயுர்வேதா படிக்க தனியா இருக்காங்க, சித்தா படிக்க தனியா இருக்காங்க. உனக்கு எங்க வலிக்குது? அப்ப ஆர்எஸ்எஸ் இதன் உள்ளே ஏதோ ஒரு சதி திட்டம் வச்சிருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் தலைமையில நடக்கிற கூட்டம்ன்றதுனால சாதாரணமா கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கலாம். இவர்களுடைய அணி உடனே நம்ம அரசு குறை சொல்றதா அந்த அரசு குறை சொல்ல குதிக்கிறானுங்களே. தமிழ் இம்செல்லாம் டாக்டர் தானே படிச்சுது. தமிழ்நாட்டுல டாக்டர் தமிழ் இல்லையா? அது சீட்டு கொடுத்ததே முத்தமிழறிஞர் கலைஞர். படிச்சு ஒழுங்கா வந்து சேர்ந்துதா என்னன்னு தெரியாது நமக்கு. ஆனா டாக்டர், அந்த டாக்டருக்கு நம்ம சொல்றோம், உன் லெக்சரை போய் இங்க வந்து கிழிக்கிறீங்க. நேற்றெல்லாம் கூட ரொம்ப ஓவரா பேசுறாங்க. நாம இப்ப சொல்றோம், குஜராத் யாருடைய குஜராத்? நரேந்திர மோடியின் குஜராத். நரேந்திர மோடியுடைய குஜராத்ல சூரத் ஒரு கிளினிக், ஒரு பெரிய கிளினிக் நடக்குது. அங்க டாக்டர்ஸ் இருக்கிறவங்க மாத்திரை கொடுக்குறாங்க, எல்லாம் போறாங்க வர்றாங்க. தொடர்ந்து அதுல வந்து நிறைய பேருக்கு பாதிப்புகள் அதெல்லாம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறத பார்த்த உடனே அங்க சில பேர் வந்து முன்னேற்றம் பண்றாங்க. இல்லை, அதை வந்து எதிர்கட்சிகளும் அதை குரல் கொடுத்த உடனே வேறு வெளியே இல்லாம போலீஸ் போய் அங்க விசாரணை பண்ணா இதுவரை இந்தியாவிலே நீங்க கேள்விப்பட முடியாது. அதுக்கு மோடி போய் பார்க்கட்டும் இந்த கேடிங்கெல்லாம். எதுக்காக சொல்றோம்? மோடியினுடைய அரசு பாருங்க, 3 டாக்டர்கள் அங்க இருக்காங்க. 3 பேரும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். 70,000 ரூபாய் பணம் கொடுத்து எம்பிபிஎஸ் படிப்பதாக டாக்டர் சர்டிபிகேட்டையே வாங்கி வந்து வச்சுக்கிட்டு கோட்டை போட்டுக்கிட்டு ஊசி போடுறாரு. அவரு செத்த வச்சுக்கணும் பாக்குறாரு. சீட்டாவது காட்டாவது. நாங்க இவர் இன்றைய மருத்துவர் ஆயிட்டாரு. சர்டிபிகேட் கொடுக்குறோம் 70,000க்கு ஒரு யூனிவர்சிட்டியில. குஜராத்ல சூரத்ல வந்து இந்த கிளினிக்ல மாட்டலாம் 3 பேர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆக எப்படி வைத்திருக்கிறது பிஜேபி? ஆர்எஸ்எஸ் கூட்டம் மருத்துவ கல்வியை எப்படி உள்ள நுழைஞ்சு எப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு ஐடியா வேற சொல்றாங்க. எதுக்காக இதெல்லாம் சொல்றோம்னா, ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் என்பது மீண்டும் 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் போவதையே, அதாவது பின்னால் போவதையே அவர்கள் சாதனையாக நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இவைகள் எல்லாம் மக்களிடம் மாட்டுகின்ற மிகப்பெரிய அளவிற்கு இவர்களுக்கு பாடம் கற்பிக்கப்படும். நாம பார்க்கணும். ஆனா மோகன் பகவத் கூட்டத்துல பேசுறத அது எப்படி மோடி செயல்படுத்த வராங்க? இங்க பேசிட்டாவே அந்த செயல்பாட்டுக்கு வந்துருங்களா? மோகன் பகவத் ஒரு கருத்தை சொல்றாருன்னா அடுத்த நாள் செயல்பாட்டுக்கு வராது. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? முத்தமர் காந்தியடிகளை கொலை செய்வதற்கு 5-6 முறை முயற்சிகளை செய்து திட்டம் போட்டவர்கள் நிதானமாக பொறுமையாக. உடனே முடிவு எடுத்துருவானுங்க, எடுத்துட்டு அதை ரகசியமாக எல்லா வேலையும் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள். அதுல இவர் ஆசைப்படி இவர்களுடைய எண்ணப்படி மருத்துவக் கல்லூரியில் இப்படிப்பட்ட விளையாட்டுகளை இவர்கள் செய்வார்களே, ஆனால் அதனுடைய விளைவு விபரீதமாக இந்தியா முழுவதும். அது எப்படி மக்கள் எம்பிக்கள் எப்படி அவங்க கொண்டுட்டு வரது ஏற்றுக்குவாங்களா? நீங்க எப்படி தெரியுமில்ல, ஆர்எஸ்எஸ் நாங்க இப்படித்தான் செய்வோம், நீங்க என்ன பண்ணுவ? ஏதாவது பண்ணிட்டு போங்க. நாங்க ஒண்ணும் மாத்திக்கணும்னு விஷயம் எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. நாங்க இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறோம்? யாரெல்லாம் இது எடுத்துறாங்க? இவங்க பேசுனது யாராவது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா? இங்க இருக்கிற எதிர்கட்சிகள் மற்றவர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் அந்த செய்தி பெருசாக வெளியில இப்ப வர ஆரம்பிக்கும் போது எல்லாரும் எதிர்ப்பு போறாங்க. அங்க இருக்கிற பொதுவான பயங்கரமான எதிர்ப்பு. எங்க நடந்திருக்கு இது? சூரத் நகர், குஜராத். குஜராத்ல நடந்திருக்கு. இருக்குல்லமா, அது மெடிக்கல் இது நடந்தது. அத போல இது ஒரு இடம். இது எந்த இடம் தெரியுமா? தெளிவாக அப்படியே செய்தியே வந்து. ஆமா, இது குஜராத் தான் வந்து. குஜராத்லீங்களா? அதனால இதெல்லாம் வந்து திருத்த முடியாதவர்கள்.
ஏன் திருத்த முடியாதவங்களும் நாங்க திருந்த மாட்டோம்ன்றது மட்டும் இல்ல, நாங்க தான் சரி, நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்றதுதான் ஆர்எஸ்எஸ். இந்த பாரம்பரியத்துல வரதுதான் சரியானதுன்னு சொல்றாங்க. அந்த பாரம்பரியம் என்பது புராண பாரம்பரியம் அர்த்தத்தை ஒழுங்கா பார்த்தா அதுக்கு சரியா இருக்கும். ஆனா இவர்கள் சொல்லுகிற பாரம்பரியம் என்பது கேடாக இருக்கும். அதை நம்ம புரிஞ்சு ஒருத்தவங்க பாரம்பரியம் எடுக்கணும். இப்ப தமிழர்கள் 5300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் இரும்பு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கண்டுபிடிச்சாச்சு அகழ்வாராய்ச்சியில. அந்த கீழடி பாத்தீங்கன்னா அந்த பாரம்பரியமான தமிழுடைய பாரம்பரியத்தினுடைய சிறப்பு, அது சிறப்பா இருக்கிறதுனால இந்த செருப்புகள் என்ன பண்ணுச்சு, அதை மூடி மறைக்குது இல்லையா? கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு வரலாற்று தரவுகள் ஆதாரங்கள் இவங்க சொல்ற பாரம்பரியம்ங்கிறது அது புனைவு கதைகள் தானே. இவங்களுடைய பாரம்பரியம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா புராணங்கள், இதிகாசங்கள், 7 லோகம், 7வது லோகம் மேல கைலாசம், கைலாசத்தில் இருப்பார்கள். இப்படி கற்பனைக்கு எட்டார்த்தெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அது நமக்கு கற்பனை, அவங்களுக்கு அதான் உண்மை. நாங்கெல்லாம் மேல பிறந்தவர்கள், நீங்கெல்லாம் கீழே பிறந்தவர்கள். நாங்க தப்பு செய்தால் எங்களுக்கு தானே. நான் ஒருத்தரை கொலை செஞ்சா எனக்கு என்னை கூப்பிட்டு கேட்டு என்னை விட்டுடலாம், அதெல்லாம் எனக்கு. ஆனால் நீங்க கொலை செஞ்சால் நாங்கள் உங்களை கொலை செய்வோம். இதைத்தான் நம்ம இவ்வளவு நாளா பேசிட்டு இருந்தோம். அவங்க இந்த சாதிய மேலாதிக்கத்தை ஏத்துக்கிட்டீங்க, அதனால இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு பேசிட்டு இருந்தோம். நேற்று உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் புதுசா ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாரு. அதாவது வாகனங்கள்ல சாதி பெயர் வைக்கக்கூடாது, சாதி பெயரை தான் இருக்கு. அங்க அதிகம் சாதி பேரை சொல்லி கலவரங்கள் அதிகமா நடக்கிறதுக்கு, அதை தடுக்கிறதுக்கு உண்டான பல்வேறு விதிமுறைகளை உருவாக்கியிருக்காரு உத்தரப்பிரதேச. ஆனா நேற்று வரை இது வரைக்கும் நம்ம பிஜேபின்னா அதுதான் சாதி மேலாதிக்கத்துல தான் இருக்கும், அவங்களுடைய சிந்தனைகள் அப்படித்தான் பேசிட்டு இருந்தோம். ஆனா நம்ம இவ்வளவு நாளா சொன்னதுக்கும் இன்னைக்கு அங்க அவர் புதுசா ஒரு விதிமுறை கொண்டு வரதுக்கும் முரண்பாடு இருக்குங்களா? இப்ப அவர் மாற்றி இருக்காருன்னு நீங்க சொல்றதுல இருந்தே இவ்வளவு நாள் அதுல உறுதியா இருந்தானுங்கன்றதுக்கு புரிவாகுது இல்லையா? ஆமா, அது அவங்களே ஒத்துக்கிறாங்க, நல்லா தெரிஞ்சு அவர்களே ஒத்துக்கிறாங்க. ஆமா அப்படிதான் இருந்தது, இப்போ நான் மாத்த போறேன்னா இவ்வளவு நாள் நீ அப்படிதான் இருந்த, எல்லாரும் எதை கேட்டாலும் இல்ல நாங்களாம் அப்படிதான் சனாதனிகள் தான், நாங்க வர்ணாசிரமிகள் தான், நாங்க அதுதான் நம்பிக்கை உடையவர்கள், நீ தோல்ல பிறந்த, கையில பிறந்த, காலில் பிறந்த, மூக்குல பிறந்த, முட்டையில பிறந்த உலகின்னு கிடந்தானுங்க. அதை நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதை ஒத்துக்கிட்டாங்க மொத்தம். ஒத்துக்கிட்டு இன்னைக்கு வேறு ஒரு காரணத்திற்காக யூபியில் அப்படியே மாற்றான், வேறு ஒரு காரணத்திற்காக அங்கு எதிர்ப்புகள் ஏற்படுவது ஒண்ணு, தேர்தல்களும் உள்ளாட்சி தேர்தல்களும் மற்றும் உள்ள தேர்தல்களும் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது அங்க பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக செய்யறமே தவிர நாங்க அதுல உறுதியாதான் இருப்போம். எப்படியா இருந்தாலும் தேர்தலுக்காக செஞ்சாலும் எப்படியா இருந்தாலும் ஒரு கொள்கைன்னு அவங்க வரும்போது அந்த கொள்கைப்படித்தானே நிற்பாங்க. தேர்தலுக்காக செஞ்சாக்க கூட அதை எப்படி நம்ம வரவேற்பு தானே செய்யணும். அதாவது நாம என்ன சொல்றோம், தப்பாக இருந்தாலும் கூட, அவன் தவறானவனா இருந்தாலும் கூட வேறு வழியே இல்லாம ஒரு நல்லது செஞ்சா ஓகே கமான் செய்யா, இனிமே நல்லது செய்யணும் நம்ம சொல்ல போறோம். அதை நம்ம மாத்தி சொல்லல, நம்ம நல்லது செஞ்சா ஓகேன்றோம். அதே நேரத்துல முழுமையா இவன் மாறிட்டானான்னு நீங்க கவனமா பாத்துக்கிட்டு வரணும். அதுதான் நான் கேட்கிறேன், பிஜேபியோட சிந்தனையை மாத்திக்கிட்டாங்க? இல்ல, அதுதான் கிடையாது. ஒரே நாள்ல ஒரு அரசாங்கம் ஒரு இதுல ஒரு யோகி ஒருத்தர் ஒண்ணு செஞ்சுட்டாருன்னா பிஜேபியே மாறிடுச்சுன்னா நினைச்சுக்காதீங்க, அது தப்பு. பிஜேபி மாறுவதற்கான வழிவகைகள்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது முழுவதுமாக செய்தி வந்தோன்னா நமக்கு தெரியும் அவங்க எதுக்காக செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்கன்னு. நம்ம முழு தகவலையும் படிச்சுட்டு முடிவெடுக்கலாம். ஏன் இப்படி செய்யறாங்கன்னா ஆய்வு பண்ணணும்னு சொல்றீங்க. ஆய்வு பண்ணா அப்பதான் அவங்க செய்யறதுக்கு உண்டான காரணங்களால நம்மளால சொல்ல முடியும். உண்மையை ஒழுங்கி உரைத்து அதுல இருக்கிற நியாயங்கள் நன்மைகள் அப்படின்றத போது நாங்க இவ்வளவு நாள் செஞ்சது தப்புதான் ஒரு வார்த்தை கூட அவன் சொல்லல. நாங்க இவ்வளவு நாள் செஞ்சது தப்புதான், அது அது மாதிரிலாம் இனிமே கிடையாது, சாதி பேர்கள்ல இனிமே போடாதீங்க எழுதாதீங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படின்னா இவ்வளவு நாள் நாங்க செஞ்சுட்டு வந்தது தப்புன்றதுக்காக இல்ல, தேவையில்லாம
நாட்டுல வந்து பிரச்சனைகளை அடிச்சுக்கிறீங்க, கலவரம் வருது, அதனால சட்ட சொல்றோம். ஒழுங்கு பிரச்சனை நிறைய ஆகுது, கலவரங்கள் வருது, அதை கட்டுப்படுத்துறதுக்காக பண்றாங்க. ஆமாம்மா, யூபியில ஒரு மின்துறையில பணியாற்றக்கூடிய ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த தோழர், ஒரு எஸ்சி அவரு. அந்த தோழரு மின்சார இலாக்காவில் வேலை செஞ்சுட்டு எல்லா இது மிஸ்டேக் வீடுகள் அமைச்சாங்க. இங்க போய் அவர் துறையின் சார்பாக சில வேலைகள்லாம் மின்சார வேலைகள்லாம் செய்யறாரு. வீட்டுல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாரு. லைட் ஏரியாத இடத்துல லைட் போடுறது, மோட்டர் போடுறது அப்படின்னு. ஆனால் அவர் ஒரு எஸ்சி என்று யாரும் தெரிஞ்சுக்காம இருந்துட்டாங்களாம். ஒருத்தன் வந்து அதை கண்டுபிடிச்சிட்டானாம். ஒரு எஸ்சி கண்டுபிடிச்ச உடனே, நல்லா தெரிஞ்சுக்கங்க, கண்டுபிடிச்ச உடனே ஒரு 10 பேரு RSS காரர் போய், நீ எப்படா அந்த வீட்டுல போய் பண்ண, அந்த வீட்டுல யாரும் உன் நுழைய விட்டது, நீ எஸ்சி கொஞ்சம் வெளில நின்னுல சொல்லணும், உனக்கு இந்த தைரியம் எப்படி வந்ததுன்னு அடிச்சு நிர்வாணப்படுத்தி கட்டி வச்சு மன்னிப்பு கேட்டு இனிமே போக மாட்டேன்னு சொன்னதான் விடுவேன்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு மோசடிகளை செய்யக்கூடிய பாரதிய ஜனதா. அதனால்தான் உடனடியா அவங்க ஆடலாம் போடலாம்னு நம்ம நம்பிடக்கூடாது. அதன் பின்னாலேயும் சில சதி திட்டங்கள் இருக்கும். அதுக்காக பொறுத்திருந்து பார்ப்போம், அவங்க என்ன நோக்கத்துல பண்ணாங்கன்னு பார்ப்போம். நம்ம பொறுத்திருந்து. நன்றிங்க, நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி.